யூடியூபர் திரு சவுக்கு சங்கர் அவர்களுடைய வீட்டுல வந்து இந்த துப்புரவு பணியாளர்கள் சூறையாடிய ஒரு விஷயம் தான் ரொம்ப பேசு பொருளா போயிட்டு இருக்கு. இதுக்கு பின்னணியில நடந்திருக்கக்கூடிய அரசியல் என்னன்னு பல தகவல்கள் சோசியல் மீடியால பேசப்பட்டுட்டே இருக்கு. இது குறித்த உங்களுடைய பார்வை என்ன சார்? இப்படி ஒரு சம்பவம் நடந்துருக்கூடாதுமா முதல்ல. ஏன்னா ஒரு குடியிருக்கிற வீட்டில், அதுவும் குறிப்பாக அவங்க அம்மா இருந்திருக்கிறாங்க, ரொம்ப வயசானவங்க, ஒரு சீனியர் சிட்டிசன், அவங்கள வந்து அசிங்கமாக பேசி, இல்ல அதுவாது அவங்கள வந்து தவறா பேசினாரு அப்படின்னு இதுல வந்து அவங்க தவறா பேசின மாதிரி யார் சொன்னது? யார்? அவரே சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவங்க வந்து இந்த உடல் களைப்புக்காக குடிக்கிறாங்க. நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு, உடல் களைப்பு குடிக்கிறாங்க அதெல்லாம் இப்ப நீங்க வியாக்கியானம் படிக்கலாம்ல. நீங்க சொன்ன வார்த்தை என்னன்னா, ஒரு ஜெட்ராடு வாங்கின விஷயத்துல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க மேல ப்ராக்சியா அவங்க மேல போட்டு அவங்கலாம் அந்த வேலை செய்யறதே கிடையாது, அவங்கலாம் குடிச்சிட்டு படுத்துட்டு கிடக்குறாங்க. அது நமக்கு தெரியாது. அந்த துறையில நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஊழல் குறித்து அவர் வெளிக்கொண்டு இருக்கட்டும். அதை பார்க்காம ஊழல்ல நீங்க சொல்லுங்க, நீங்க ஊழல் நடந்துருக்கிற சொல்லிட்டோம். நான் அப்ப நான் கேட்கிறேன், கேட்டேன் இவருக்கு 3 கோடி ரூபாய் வீடு வந்து எப்படி கேட்டு சொல்லுங்க. 3 கோடி ரூபாய் வந்து இவருக்கு வந்து ஒரு யூடியூபருக்கு எப்படி 3 கோடி ரூபாய்க்கு வந்து வீடு வந்துச்சு சொல்லுங்க. உங்க மேலேயே குற்றச்சாட்டு இருக்குல்ல. யூடியூபர் ஒரு 4 பேர் பேசுறாங்கல்ல, சவுக்கு சங்கருக்கு எப்படி 3 கோடி ரூபாயில வீடு வந்துச்சு, நான் வந்து பென்ஷன்ல வாங்கினேன், இல்லை எங்கள் அம்மாவுடைய பென்ஷனில் இந்த வீடு வாங்கினேன், 3 கோடியில் வீடு வாங்கினேன் சொல்லுங்க. அப்போ உங்கள் மேலேயே குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு உங்கள் மேலேயும் வந்து ஒரு 3 பேர் ஒரு யூடியூபர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குற்றச்சாட்டு இருக்கும். அதுக்கெல்லாம் நீங்கள் விளக்கம் சொல்லாமல் நீங்கள் தினம் நான் ஒரு ஊழலை வெளியே கொண்டு வந்துடுறேன்னு சொன்னேன். அதனால தான் வரவேற்பு இல்லை. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சினிமா விமர்சகர் திரு ஷேக்வாரா ஜெய்சங்கர் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா திரு சவுக்கு சங்கர், யூடியூபர் திரு சவுக்கு சங்கர் அவர்களுடைய வீட்டில் வந்து இந்த துப்புரவு பணியாளர்கள் சூறையாடிய ஒரு விஷயம் தான் ரொம்ப பேசு பொருளாக போயிட்டு இருக்கு. இதுக்கு பின்னணியில் நடந்திருக்கக்கூடிய அரசியல் என்னன்னு பல தகவல்கள் சோசியல் மீடியாவில் பேசப்பட்டுட்டே இருக்கு. இது குறித்த உங்களுடைய பார்வை என்ன சார்? இப்படி ஒரு சம்பவம் நடந்துருக்கூடாதுமா முதல்ல. ஏன்னா ஒரு குடியிருக்கிற வீட்டில் வழக்கமாக சொல்லுவாங்க, குடியிருக்கிற வீட்டில் வந்து இந்த மாதிரியான அத்துமீறல்கள் நடக்கக்கூடாது. அதுவும் குறிப்பாக அவங்க அம்மா இருந்திருக்கிறாங்க, ரொம்ப வயசானவங்க, ஒரு சீனியர் சிட்டிசன், அவங்கள வந்து அசிங்கமாக பேசி, அசிங்கமாக அங்கே நடந்துக்கிட்டது, அசிங்கப்படுத்துறது இல்லாமல் அவங்களையும் அசிங்கமாக பேசுறது தான் நமக்கு கொஞ்சம் ஷாக்காக, ரொம்ப ஷாக்காக இருக்குது. இப்படி நடந்திருக்கக்கூடாது. இது வந்து உண்மையிலே இதை யார் செய்தாங்களோ அவங்க ரியலைஸ் பண்ணணும், மாறணும், திருந்தணும். சவுக்கு சங்கரும் கூட என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய போக்கை வந்து நீங்கள் கேட்கலாம், அந்த கேட்குற விதம் தான் பிரச்சனை. இப்போ நீங்கள் வந்து ஒரு அரசு அதிகாரத்தில் உள்ளவங்கள கேள்வி கேட்கக்கூடாதா? கண்டிப்பாக கேட்கணும் கண்டிப்பாக. ஆனால் அந்த கேட்குற விதம்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் சிக்கலாக இருக்குது. இங்கே ஒரு யூடியூப்லேயோ இல்லை இங்கே ஒரு பத்திரிகையிலையோ யாருமா கேள்வி கேட்கல, எல்லாருமே கேள்வி கேட்டு தான் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் அதெல்லாம் நடக்குதா? அதே தானே சார் அவரும் பண்றாரு. இல்லை, அதுதான் இங்கே நான் சொல்றது புரிஞ்சுக்கணும். நீங்கள் சவுக்கு சங்கருக்கும் புரிஞ்சுக்கணும். நம்ம கேட்கக்கூடிய விதம்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் இங்கே சிக்கலாகுது. நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு ஊடகவியலாளர் இருக்காங்க, ஒரு பத்திரிகையாளராக இருக்கிறீங்க, ஒருனா நீங்கள் விமர்சனங்கள் வந்து பல தரப்பில் நீங்கள் வைக்கணும். குறிப்பிட்ட ஒரு துறையோ இல்லை குறிப்பிட்ட ஒரே ஒரு அரசையோ நீங்கள் பேசும்போது அது வந்து கேட்டால் ஏதோ ஒரு ரிவெஞ்சுக்காக, ஒரு பழி வாங்கிறதுக்காக பேசுகிறதாவோ இல்லை ஒரு வன்மத்தோடு பேசுகிற மாதிரி இருக்குது. இது யாரும் நான் மட்டும் இல்லை, நீங்கள் யார் கேட்டாலும் சொல்லுவாங்க சவுக்கு சங்கருடைய பேச்சு எப்படின்னு கேட்டால், அவர் பேசுகிறதுலாம் ஊழல், நேர்மையாக சில விஷயங்கள்லாம் பேசுகிறார், எல்லாம் கரெக்டுங்க. ஆனால் கொஞ்சம் வந்து ரொம்ப ஹார்ஷான்றதை விட என்ன கேட்டால், ஒரு குறிப்பிட்ட ஒரு துறையை சார்ந்தவங்களை நம்ம பேசக்கூடாது. பேசக்கூடிய வார்த்தைகள் எவ்வளோ முக்கியமாக நம்ம வந்து பிரயோகம் பண்ணணுன்றதெல்லாம் பார்க்கணும். இங்கே நீ ஒருமையில் இங்கே எல்லோரும் பேசுகிறாங்கம்மா, ஒருமையில் பேசுறதுலாம் ஒன்றும் சிக்கல் இல்லை, ஒருமையில் எல்லோரும் தான் பேசுகிறாங்க. ஆனால் ஒருமையில் பேசுறதில்லை, அதில் வந்து ஒரு வன்மத்தை வச்சு ஒரு ரிவெஞ்சுன்னு சொல்கிறதில்ல, ஒரு குறிப்பிட்டு ஒருத்தரை தாக்கணுன்றதுல நோக்கத்தோடு பேசுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது நம்ம பார்க்குறோம். அது நீங்கள் துறையை செய்தாலும் தப்பு தான், தனி மனிதர்கள் செய்தாலும் தவறு தான். அதை மாற்றணும். இப்போது யார் விமர்சனம் பண்ணல, மாரிதாஸ் விமர்சனம் பண்ணலையா? மாரிதாஸும் யூடியூபர் தான், அவரும் பேசுகிறாருல்ல. இப்போ நாங்களும் தான் 4 மீடியாவில் போய் பேசுகிறோம். இன்றைக்கி வந்து சீமானாவில் விமர்சனம் பண்ணுறோன்னு சொன்னால், நாளைக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணால் நம்ம அதை வந்து நான் சொல்லி கேட்டால் சீமானை தவிர இது வேறு யாருங்க இந்த விஷயத்துக்காக குரல் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேசுவோம்.
இதுதான் இங்கே இருக்குது. இல்லை சீமான் கிட்ட சில குறைகள் இருக்குது, இல்லைங்க இதை அப்படி பேசிடக்கூடாதுங்க, அவர் பேசணும் தப்புங்கன்னு சொல்லுவாங்க. மற்ற விஷயங்கள்ல அவர் பேசுறது எப்படி? அதுதான்மா நான் சொல்கிறேன். இது ஒரு உதாரணம், சீமானை வந்து உதாரணம் தான் நான் சொல்கிறேன். இப்போ அண்ணாமலை இருக்கிறாரு, அண்ணாமலை வந்து ஒரு நல்ல விஷயத்தை அவர் கேட்டிருக்கிறாரு, நியாயமான விஷயம் கேட்டிருக்கிறாரு. மும்மொழி கொள்கை விஷயத்தில் வந்து கேட்டிங்கன்னா அவர் வந்து பள்ளிக்கூடங்கள் வந்து நடத்துகிறவங்களே இன்னார் நடத்துகிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம அது சரின்னு சொல்கிறோம். அதே சமயம் இந்தி திணிக்கிற விஷயத்தில் அவர் பேசுகிறாருன்னா அதை நம்ம மறுப்போம் இல்லையா? அது மாதிரி தான் இங்கே எல்லாருமே அப்படி தான். மாரிதாஸ் வந்து யூடியூபர் தான், அவரும் தான் அரசியல் விமர்சிக்கிறார், ஏன் ஒருமையில் கூட சில பேரை பேசுகிறாரு தான். ஆனால் அவருக்கு நடக்கலையே. சவுக்கு சங்கர் வந்து என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், குறிப்பிட்ட ஒரு துறையை பேசும்போது அந்த துறையை சார்ந்தவர்களை வந்து கேட்டால் அவர் பேசுகிறது வந்து காயப்படுத்துகிற மாதிரி இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் முதல்ல அவர் பேசுனது நீதிமன்றத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள், பெண் ஊழியர்களை வந்து ரொம்ப தரக்குறைவாக பேசினார். இவங்கெல்லாம் அந்த பெண்கள், அதுவும் குறிப்பாக விதவை பெண் ஊழியர்களெல்லாம் வந்து அவர் வந்து தரக்குறைவாக பேசினார். கேட்டால் தப்பாக வந்து சித்தரித்தார். அதுக்கு பிறகு இது நீதித்துறை, அதுக்கப்புறம் காவல்துறையில் இருக்கிற வந்து ஆய்வாளர்களை வந்து பெண் ஆய்வாளர்களை வந்து அவர் வந்து இதே மாதிரி வந்து தப்பாக பேசினார். அப்படி 2 துறை ஆயிடுச்சு. அந்த 2 துறைகளுக்கும் கடந்து போயிட்டாங்க. இல்ல அதுவாது அவங்கள வந்து தவறா பேசினாரு அப்படின்னு இதுல வந்து அவங்க தவறா பேசின மாதிரி யார் சொன்னது? யார்? அவரே சொல்றாரு. அவரே அவங்க வந்து இந்த உடல் களைப்புக்காக குடிக்கிறாங்க. நீங்க ஒரு விஷயம் நல்லா புரியுங்க. இந்த உடை களைப்பு குடிக்கிறாங்க அதெல்லாம் இப்ப நீங்க வியாக்கியானம் படிக்கலாம்ல. நீங்க சொன்ன வார்த்தை என்னன்னா, ஒரு ஜெட்ராடு வாங்கின விஷயத்துல அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேலே ப்ராக்சியாக அவங்க மேலே போட்டுட்டு அவங்களாம் அந்த வேலை செய்கிறதே கிடையாது, அவங்கெல்லாம் குடிச்சிட்டு படுத்துட்டு கிடக்குறாங்க. துப்புரவு தொழிலாளர்லாம் யார் அதெல்லாம் குடிச்சிட்டு படுத்துட்டு கிடக்கு. நானும் அது முதல் அது வந்து அந்த அவர் பேசும்போதே நான் கேட்குறேன். நான் ரெகுலராக நம்ம பார்க்கறதுனால அவர் பேசும்போதே தெரிஞ்சிடுச்சு. என்னன்னு கேட்டால் அந்த துப்புரவு தொழிலாளர் கேட்கும் போது அந்த அந்த அவங்க 2 பேர்கிட்ட உரையாடும் போது அவர் சொல்கிறார், அவங்க குடிச்சிட்டு படுத்துட்டு கிடப்பாங்க அப்படின்னு பேசுகிறாரு. அது தப்பு இல்லை. நீங்கள் எல்லாருமே துப்புரவு பணியாளர் அங்கே அது எனக்கு தெரியாது, அது விசாரணையில் இருக்குது, அது தெரிய போகுது. அது வந்து நம்ம சொல்ல முடியாது, நீங்களும் சொல்ல முடியாது, நானும் சொல்ல முடியாதுமா. ஏன்னா அது வந்து சிபிசிஐடிக்கு வந்து கொடுக்க வழக்கு மாற்றப்பட்டிருக்கு. அவங்க விசாரணையில் தெரிய போகுது. அவங்க போனவங்கலாம் வந்து துப்புரவு தொழிலாளர்களா, அவங்க கொட்டினது மலமா இல்லை அவங்க கொட்டினது குப்பையா, அதெல்லாம் நமக்கு இப்போ தெரியாது. காட்சிப்படுத்தப்பட்ட வரைக்கும் நம்ம பார்க்குறோம். அங்கே வந்து உள்ள அத்துமீறல் நடந்துருக்குது, அங்கே அவங்களுடைய தாயாரை திட்டுறாங்க, அதை நம்ம வந்து கண்டிக்கணும். ஆனால் அடிப்படையில் நான் தான் சொல்கிறேன், என்ன யார் இந்த அசிங்கத்தை பண்ணாங்களோ அவங்க வந்து இதை ரியலைஸ் பண்ணணும் தான். ஆனால் அதே சமயத்தில் சவுக்கம் வந்து கேட்டால் ஏன் இந்த நிலைமை வருதுன்றதை அவரும் வந்து ரியலைஸ் பண்ணணும். நீங்கள் வார்த்தையில் நீங்கள் சேரும் சகதியமாக கொட்டுறீங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாக இருக்கிற சேரும் சகதியும் கொண்டு போய் வீட்டில் கொட்டுறாங்க, அவ்வளோதான். விமர்சனத்தால தான் எதிர்கொள்ளணும். கரெக்டு, நீங்கள் சொன்ன மாதிரி கருத்தை வந்து கருத்தால் தான் எதிர்கொள்ளணும். ஆனால் நீங்கள் உங்களுக்கு இருக்கிற அந்த என்ன சொல்லி கேட்டால் அந்த நாலேஜ் வந்து அவங்களுக்கு கிடையாது இல்லை. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதானே செய்வாங்க. ஒரு துப்புரவு தொழிலாளர் சாதாரண என்ன செய்வாங்க? துப்புரவு பணியாளர்களா அப்படின்றத இன்னும் தெளிவடையாத இல்லை. அதுதான்மா நான் சொல்றேன், அது தெரியல தான். ஆனால் நடந்திருக்கிற விஷயத்த வரைக்கும் நம்ம பார்க்குறோம். அது உண்மையா வந்து அவங்க துப்புரவு தொழிலாளர் தானா இல்லையானது விசாரணை தெரிய போகுது. ஆனால் நீங்க யாரை சொல்லியிருக்கிறீங்க? நீங்க துப்புரவு தொழிலாளர் தானே சொல்லியிருக்கீங்க. அந்த ரியாக்ஷன் எப்படி வந்திருக்கும்? இப்படி தான் இருக்கும். ஆனால் அது அவங்க பண்ணாங்களான்னு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் எத்தனை பேர், 4 பேர் துப்புரவு தொழிலாளர் இருக்கலாம், 4 பேர் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து கலந்து கூட சில பேர் போயிருக்கலாம். அது நமக்கு தெரியாது. அந்த துறையில நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஊழல் குறித்து அவர் வெளிக்கொண்டு இருக்கட்டும். ஊழல்ல நீங்க சொல்லுங்க, நீங்க ஊழல் நடந்துருக்கிட்ட சொல்லிட்டோம். நான் கேட்குறேன், கேட்டேன் இவருக்கு 3 கோடி ரூபாய் வீடு வந்து எப்படி வந்துச்சு நீங்க சொல்லுங்க, கேட்டு சொல்லுங்க ஒண்ணா. 3 கோடி ரூபாய் வந்து இவருக்கு வந்து ஒரு யூடியூபருக்கு எப்படி 3 கோடி ரூபாய்க்கு வந்து வீடு வந்துச்சு சொல்லுங்க. உங்க மேலேயே குற்றச்சாட்டு இருக்குல்ல. யூடியூபர் ஒரு 4 பேர் பேசுகிறாங்கல்ல, சவுக்கு சங்கருக்கு எப்படிங்க 3 கோடி ரூபாயில் வீடு வந்துச்சு? அவர் யாருக்குன்னா வாங்கி கொடுத்துட்டோம். நம்ம அந்த அளவுக்குலாம் நம்ம கொச்சையாக நம்ம இறங்கி போக வேண்டிய அவசியமே இல்லை. அவர் யாருக்குன்னா அவங்க மனசுக்கு பிடிச்சவங்களும் வாங்கி தரட்டோம் நமக்கு அதில். ஆனால் எப்படி கார் வந்தது நீங்களும் சொல்லுங்கள். 3 கோடி ரூபாய் வீடு எப்படி வந்துச்சு? ஆஃபீஸ் எப்படி வந்துச்சு? இப்போ புரியுது. அப்போ நீங்கள் உங்கள் மேலேயே குற்றச்சாட்டு வைக்கும் போது உங்கள்கிட்ட வந்து பதில் இல்லை. நீங்கள் சொல்லணும்ல, நாங்கள் எங்கள் நிலம் பரம்பரை சொத்து எங்ககிட்ட இருந்தால் அதை விற்று நாங்கள் வாங்கணும் சொல்ல வேண்டியதானே? ஏன் சொல்ல முடியல? இவ்வளோ பணம் எங்கேருந்து வருது? கோடிக்கணக்கான ரூபா வந்து உங்களுக்கு பணம் வந்து எங்கேருந்து யார் கொடுக்குறாங்க? இந்த குற்றச்சாட்டு உங்கள் மேலே வைக்கும்போது நீங்கள் பதில் சொல்லாமல் எப்படி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில் ஒரு அசைன்மெண்ட் வாங்கி பண்ணுறதாகவும் கண்டிப்பாக இருக்கும். நம்ம பார்க்குறோம்ல,
நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு எங்கேருந்து வரும் அது அவர் தானே சொல்லணும். ஒரு அரசியல் கட்சி சார்பாக நீங்கள் வந்து ஆதரவாக பேசுகிறீங்க, இன்னொருத்தரை எதிர்த்து பேசுகிறீங்கன்னு சொல்லலாம். அப்போ ஒரு பக்கம் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ நம்ம அப்படி பேசலையே. இப்போ நானாக இருக்கட்டும், இன்னும் பல பேர் என்னால் சொல்ல முடியும். யாரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியில் பணத்தை வாங்கிட்டு இன்னொரு அரசியல் கட்சி தூக்கி வச்சு பேசுகிறாங்கன்னா அது வந்து கிளியராக தெரிஞ்சிடும், பேசும்போதே தெரிஞ்சிடும். இங்கே பல பேர் இருக்கிறாங்க அசைன்மெண்ட்டாக செய்யக்கூடியவங்க. நீங்கள் அதை நீங்கள் பகிரங்கப்படுத்தினா கூட பிரச்சனை கிடையாது. இது ஆமாம், நான் வந்து அதிமுகவுக்கு ஆதரவாக நான் பேசுவேன், திமுகவுக்கு எதிராக பேசுவேன், நீங்கள் டிக்ளேர் பண்ணாலும் பரவாயில்ல. ஆனால் நீங்கள் பேசுறதெல்லாம் ஒரு நடுநிலை பத்திரிகையாளர் மாதிரி உட்காந்துக்கிட்டு நீங்கள் பேசுறது அத்தனையும் வந்து குறிப்பிட்ட ஒரே ஒரு கட்சியையும் ஒரு கட்சியின் ஆட்சியை மட்டுமே நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் வன்மத்தோடு விமர்சனம் பண்ணும்போது அதுக்கான எதிர்வினைகள் இருக்க தானே செய்யும். இது இயல்பு தானே, அதை செய்ய தானே செய்வாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் வெறும் நீங்கள் ஏதோ இங்கே தமிழ்நாட்டை மட்டுமே ஒப்பிட்டு பார்க்காதீங்கம்மா, நீங்கள் மற்ற மாநிலங்களுக்கும் ஒப்பிட்டு பாருங்கள். அதனால் இங்கே குறிப்பிட்ட சில பேர் சொல்கிறாங்க, நான் என்ன வந்து இது வந்து இதுதான் திராவிட மாடலா அப்படின்னு. ரைட், நீங்கள் கேட்குறேன், இங்கே இப்படி நடக்குது, கடந்த காலத்தில் நடக்கலையா? இந்த கட்சி திமுக மட்டும்தான் இதை பண்ணுறாச்சு நீங்கள் சொல்கிற சில பேர் சொல்கிறாங்க. இந்த ஆட்சியில் இப்படி நடக்குது. அதிமுக ஆட்சியில் நடக்கவே இல்லையா? அதிமுக ஆட்சியில் நடந்திருக்கு, வெவ்வேறு ஸ்டைலு. இங்கே வந்து ஒரு வீட்டில் போய் வந்து இவங்க அசிங்கப்படுத்துகிறாங்க, மலத்தை கொட்டினாங்க, அதை கொட்டினாங்க, இதை கொட்டினாங்க, அசிங்கப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு. ஜெயலலிதா ஆட்சியில் இவர் வந்து ஒரு யூடியூபர். ஜெயலலிதா ஆட்சியில் ஐஏஎஸ் சந்திரலேகான்னு இருந்தாங்க. அவங்க முகத்தில் ஆசிட் வந்து வீசப்பட்டது. அதுவும் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு உள்ளாக்கப்பட்டது. ஒரு ரவுடியை பிடிச்சாங்க, அவனும் கூட இறந்து போயிட்டான். அவங்க ஐஏஎஸ் சந்திரலேகா, அவங்க மேலே வந்து கட்டினா வந்து ஆசிட் வச்சு நடந்தது. வட மாநிலங்களில் இதோட நிலைமை மோசம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கௌரி லங்கேஷ்னு ஒரு பத்திரிகையாளரில் வந்து சுட்டு வீட்டு வாசல்லே போட்டாங்க, வீட்டு வாசல்லே சுட்டாங்க. பத்திரிகையாளர் அவங்க நடந்தது. இன்னும் ஒரு சிலர் கேட்டால் சொல்லுவாங்க, யூபியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வீட்டில் மலத்தை தான் கொட்டாங்க, அங்கே வீட்டை புல்டோஸ் வச்சு தூக்கிட்டானுங்க. நாங்கள் இங்கே இது பிஜேபி அரசு, இது திமுக அரசு, இந்த அரசில் தான் இது நடக்குது, அவங்க ஆட்சியில் அது நடக்கலை அப்படின்னா இங்கே அந்த பார்வையில் வந்து ஒரு அரசியல் கட்சிகள் பார்க்கலாம். அண்ணாமலை சொல்லலாம், என்னன்னு கேட்டால் திமுக அரசில் பார்த்தீங்கன்னாங்க இங்கே வீட்டில் கொண்டு போயிட்டு இந்த மாதிரி அசிங்கப்படுறாங்க, இதான் திராவிட மாடலாக சொல்லலாம். அண்ணாமலை சொல்லலாம், நம்ம சொல்ல முடியும். நம்ம எல்லா பார்வையும் பார்க்கணும்ல. இதை நம்ம ஒன்றும் வந்து வரவேற்கலை, இதை ஆமோதிக்கலை, ஐயோ இது பண்ணதெல்லாம் கரெக்டு தான் நம்ம சொல்லவே இல்லை. ஆனால் இங்கே மட்டுமே இல்லை, ஆட்சிக்கு எதிராக அல்லது வந்து கேட்டால் ஊழல் குற்றச்சாட்டு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அது எதிர்வினையாக சில விஷயங்கள் நடத்தப்படுது. அது வந்து திமுக ஆட்சியில் தான் கிடையாது, அதிமுக ஆட்சியில் நடந்திருக்கு, ஆட்சியில் தான் நடந்திருக்கு. ஆட்சியாளர்கள் பண்ணாங்கன்னு நான் சொல்லலை. இது திமுக தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சவுக்கு சங்கர் வீட்டில் வந்து கேட்டால் ஆளை செட் பண்ணி கொண்டு போய் ஊற்றுனாங்க, நான் அப்படி சொல்லலை. ஆனால் திமுக ஆட்சியில் நடந்ததுன்னு சொல்கிறீங்கல்ல, அதிமுக ஆட்சியில் நடந்திருக்கு, பிஜேபி ஆட்சியில் நடந்திருக்கு, எல்லா ஆட்சியிலுமே வந்து இது மாதிரி நடந்திருக்குன்ற நான். நீங்கள் சொல்கிறீங்க அதிமுக ஆட்சியில் வந்து இவர் வந்து சுப்பிரமணிய சாமி வந்து அதிமுக ஆட்சி ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக வந்து பல குற்றச்சாட்டுகள் சொல்கிறாரு. அவர் ஒரு வழக்கு சம்மந்தமாக ஹைகோர்ட்டுக்கு வராரு. அப்போ அவருக்கு எந்த மாதிரியான இங்கே வரவேற்பு கொடுத்தாங்க தெரியுங்களா? அந்த மாதிரியான ஒரு கேட்டால் சொல்லவே முடியாது, வார்த்தையில் சொல்ல முடியாத அளவுக்கு அவருக்கு வரவேற்பு வந்து மோசமான ஒரு வரவேற்பை கொடுத்தாங்க. அப்போது அது யாருடைய ஆட்சி? அதிமுக ஆட்சி. அதனால் இங்கே வந்து நாம் இப்படி தான் பார்க்கணும். இதை தாண்டி சவுக்கு சங்கர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள், யார் மேலே குற்றச்சாட்டு சொல்கிறாரு, இதெல்லாம் விசாரணையில் தெரிய வரும்போது நம்ம வந்து அவர் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா பொய் குற்றச்சாட்டுன்னு நம்ம சொல்லலை, உண்மைன்னு சொல்ல முடியாது. ஆனால் திமுக ஆட்சியில் தான் இப்படி தான் நடக்குது, இந்த மாதிரி ஒரு அவலம் நடந்திருக்கு அப்படின்றதுலாம் கிடையாது. கடந்த அதிமுக ஆட்சியிலையும் நடந்திருக்கு, வெவ்வேறு வடிவங்களில் விதங்களில் நடந்திருக்கு. நீங்கள் வீட்டில் மலத்தை கொண்டு பேசுகிறீங்க, வட இந்திய மாநிலத்தில் வீட்டையே புல்டோஸ் வச்சு இடிச்ச கதெல்லாம் இருக்குது. அப்போ என்ன சொல்ல முடியும்? அதனால் இது திராவிட மாடல், அது சங்கி மாடல் சொல்ல முடியுமா? யாருக்கும் முட்டு கொடுக்கறதுன்ற அவசியம் நமக்கு இல்லை. ஆனால் நியாயமாக பேசணும். அப்போ இந்த இடத்துல சவுக்கு சங்கர் மேலே என்ன குற்றச்சாட்டு? சவுக்கு சங்கர் மேலேயும் குற்றச்சாட்டு இருக்குது, அதுக்கு அவர் விளக்கம் தரணும்ல. அவர் சொல்லலைல்ல, நான் வந்து என் பென்ஷனில் வாங்கினேன், இல்லை எங்கள் அம்மாவுடைய பென்ஷனில் இந்த வீடு வாங்கினேன், 3 கோடியில் வீடு வாங்கினேன் சொல்லுங்கள். அப்போ உங்கள் மேலேயே குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு உங்கள் மேலேயும் வந்து ஒரு 3 பேர் ஒரு யூடியூபர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குற்றச்சாட்டு இருக்கும், அதுக்கெல்லாம் நீங்கள் விளக்கம் சொல்லாமல் நீங்கள் தினம் நான் ஒரு ஊழலை வெளியே கொண்டு வந்துடுறேன்னு சொன்னேன். அதனால தான் வரவேற்பு இல்லை, மக்கள்கிட்ட வரவேற்பு இல்லை. நான் வந்து ரொம்ப நியாயமாக பேசணும்னு நினைக்கிறேன்.
தவறுனா எல்லாமே தவறு தான். வீட்டு வாசல்லையே ஒரு பத்திரிகையாளர் கௌரி லங்கேஷை கொன்னாங்க, துப்பாக்கியில் சுட்டு நடந்துச்சு. அதனால் இதெல்லாம் வந்து நான் சொல்கிறேன், இன்றைக்கி எதிராக பேசக்கூடிய பத்திரிகையாளர் நீங்கள் யாரை வேணாலும் நீங்கள் சொல்ல முடியும். திமுக ஆட்சிக்கு எதிராக பேசலையா யாரும்? பேசிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் இது நடக்குதா? கிடையாது. அப்படி பார்த்தா கிஷோர் சாமிக்கு ஏதாவது நடந்திருக்கா? அவர் தான் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு, நம்ம பார்த்தோம். இன்னைக்கு கடுமையாக விமர்சனம் பண்ணுற இடத்துல வந்து என்ன திமுக ஆட்சியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ணக்கூடிய இடத்துல கிஷோர் சாமி இருக்கிறார். அவருக்கு எதாவது நடந்ததா? நடக்கலையே. மாரிதாஸ் கூட பேசிட்டு இருக்கிறாரு, அவருக்கு எதாவது நடந்துச்சா? நடக்கலையே. குறிப்பிட்டு இவருக்கு ஏன் நடக்குதுன்னா, இவர் பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தை பிரயோகங்கள் குற்றச்சாட்டு அல்ல. சவுக்கு சங்கர் பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தை பிரயோகங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நாம் தனிநபர் விமர்சனத்தை தாண்டி நம்ம நிறைய பேசலாமா? நம்ம வந்து அது நமக்கு நோக்கம் இல்லை. இங்கே வாத பிரதிவாதங்கள் பண்ணால் கூட நம்ம பேச முடியும். ஆனால் சவுக்கு சங்கர் யார், அவர் முன்னாடி உட்காந்துருக்கிற 2 பேர் யார், எல்லாமே மக்களுக்கு தெரியும். அவர் சவுக்கு சங்கர் பேசுறதுடைய உள்நோக்கம் என்ன தெரியாதா? பத்திரிகையாளருக்கு யாருக்கும், பார்வையாளருக்கு யாருக்குமே தெரியாதா? நீங்கள் சொல்லுங்கள். எதனுடைய நோக்கம் இது எல்லாமே தெரியும். நீங்கள் ஊழல் பற்றி, திமுக ஆட்சியோட ஊழல் பேசுங்க, அப்படியே நீங்கள் பிஜேபியோட ஊழல் ஆட்சியை பற்றியும் பேசுங்க, ஆட்சி முறையை பற்றியும் பேசுங்க. பிஜேபியோட வந்து கடந்த காலம் வந்து முறைகேடுகள் என்ன இருக்குது பேசுங்க. அப்போ சரியாயிடும்ல. கடந்த காலத்தில் அதிமுக ஆட்சியில் செய்த ஊழல்கள் அதையும் பேசுங்க. ஏன் வெறும் செலக்டிவாக நீங்கள் வந்து திமுக ஆட்சியை மட்டும் நீங்கள் கையில் எடுக்கிறீங்க? அதுதான் எல்லா நீங்கள் சொல்லக்கூடிய அத்தனை குற்றச்சாட்டுலையும் நீங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை இழுத்துக்கிறீங்க. இது நீங்களே பார்ப்பீங்க. அவர் எந்த டிபார்ட்மெண்ட்டில் குற்றம் நடந்தாலும் நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து சுகாதாரத்துறையில் அவர் எடுத்துருக்கிறாரு. அதில் எங்கம்மா வந்து செல்வ பெருந்தகை நீங்கள் கூட்டு வரீங்க, ஒரு அரசியல்வாதியாக நீங்கள் கூட்டு வரீங்க, அவருக்கு பின்னணி இதில் இருக்கா இல்லையான்றதெல்லாம் வேறு. இதில் வந்து ஒரு போலீஸ் அதிகாரியை கூட்டு வந்து நீங்கள் லிங்க் பண்ணுறீங்க. எதுக்குன்னு கேட்குறேன். கடந்த காலத்தில் நீங்கள் வேணால் அவருடைய எல்லா இதுவும் எடுத்து கேட்டிங்கன்னா காவல்துறையில் வந்து லிங்க் பண்ணிப்பேன். எதுக்குன்னு கேட்குறேன். எனக்கு வந்து நான் யாருக்கும் முட்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நியாயமாக பேசணும். நீங்கள் ஒரு அரசியல்வாதி மேலே நீங்கள் குற்றச்சாட்டு சொல்கிறீங்கன்னா அவங்க கடந்து போகிறாங்க. நீங்கள் நான் என்ன கேட்குறேன்னா, குற்றச்சாட்டு நீங்கள் சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை கொண்டு போங்க. ஆதாரம் உங்ககிட்ட இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா, ஆதாரப்பூர்வமாக நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதை ஒரு எவிடன்ஸாக வச்சு நீங்கள் கோர்ட்டுக்கு போயிருங்க. இங்கே பல இயக்கங்கள் இருக்குல்ல, அவங்களாம் யாராவது வெளியில் தெரிகிறாங்க. அறப்போர் இயக்கம் எவ்வளோ ஊழல்களும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. பல வழக்குகள் உச்சநீதிமன்றத்திலே வந்து அந்த வழக்குகள் நிலுவையில் இருக்குது, தெரியும். அவங்களுக்கு ஏதாவது அடையாளம் இருக்குதா? அங்கே சவுக்கு சங்கர் மாதிரி யாராவது ஒருத்தர் காலை மடக்கி உட்காந்துட்டு யாராவது வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்களா? சொல்கிறேன். அவங்க வந்து சட்டப்பூர்வமாக கொண்டு போகிறாங்க ஒரு விஷயம். அது மாதிரி நீங்களும் வந்து ஒரு சட்டப்பூர்வமாக கொண்டு போனீங்கன்னா ஒரு மரியாதை, ஒரு வேல்யூ இருக்கும். கரெக்டாக நான் சொல்லுது. அதை விட்டு நீங்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டு நீங்கள் ஆதாரப்பூர்வமாக நீங்கள் சொல்கிறீங்கன்னா அடுத்த கட்ட நகர்வுக்கு போகாமல் நீங்கள் அசிங்கப்படுத்துறது தான் உங்கள் நோக்கமாக தானே இருக்குது. நீங்கள் குற்றச்சாட்டு சொல்கிறீங்கன்னா அது ஒருத்தர் அசிங்கப்படுத்துறது தான் நோக்கம் இருக்கக்கூடாது. அப்போ நீங்கள் பயன்படுத்தக்கூடிய லாங்குவேஜ், நீங்களுடைய இந்த டோன் டெனர் வந்து குடிச்சிட்டு படுத்துட்டு இருப்பான்னு கேட்டிங்கன்னா, எல்லா துப்புரவு தொழிலாளர்களும் வந்து குடிச்சிட்டு தான் படுத்துட்டு இருப்பாங்களா? நான் கேட்குறேன். அது எப்படி ஒரு பொதுமைப்படுத்துறீங்க? ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நடக்கிற தவறை வந்து நீங்கள் எப்படிமா பொதுமைப்படுத்துவீங்க? பொதுமைப்படுத்தக்கூடாது. நீங்கள் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒருத்தருக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கலாம். எல்லாருமே அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அத்தனை பேருமே வந்து குடிகாரங்க தான் அப்படி சொல்கிற மாதிரி ஆகிடுது இல்லை? நீங்கள் சொன்னது ஒரு குறிப்பிட்ட துறையில், ஒரு செக்ஷனில், ஒரு ஏரியாவில் இந்த மாதிரியான ஊழியர்கள் தான் இருக்கிறாங்கன்னு நீங்கள் சொன்னாலே அதுவே பெரிய தப்பு தான். குறிப்பிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணி சொல்லணும். ஆனால் சுகாதாரத்துறையில் குப்பை எடுக்கிறவன் என்ன பண்ணுவான்? துப்புரவு தொழிலாளி அவன் குடிச்சிட்டு படுத்துட்டு கிடப்பான் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல. அதுதான் அங்கே சிக்கல். நீங்கள் பேசுகிறதுல நீங்கள் ஊழல் குற்றச்சாட்டு சொல்கிறீங்கன்னா நீங்கள் சொல்கிறது நீங்கள் இன்னைக்கா சொல்கிறீங்க? நீங்கள் தொடர்ச்சியாக சொல்லிட்டு தான் இருக்கிறீங்க. நீங்கள் குறிப்பிட்ட ஒரு துறையில் இருக்கிறவங்கள நீங்கள் சொல்லும் போது எச்சரிக்கையாக வந்து பயன்படுத்தணும். அதுக்கு பிறகு அங்கே நடக்கிறது, அவங்க யார் போனாங்க, அது உண்மையா பொய்யா, அது வந்து விசாரணைக்கு உட்படுத்தும் போது அது வெளியே வரப்போகுது. ஆனால் நீங்கள் வந்து சொல்லும்போது ஒரு துறையை சார்ந்தவங்களை பொதுமைப்படுத்தி அவங்களுக்கு வந்து ஒரு அவங்கள அபியூஸ் பண்ணுற மாதிரியான வார்த்தை பிரயோகம் தான் சிக்கலாங்க. இவ்வளவு நேரம் நேர்காணல் இணைந்து எங்களுடைய பல கேள்விகளுக்கு தெளிவான விளக்கமான பதில்கள் அளித்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றிம்மா.